அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் அகெயின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணி பாருங்கள். கண்டினியூட்டியில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அது அப்படியே தள்ளி வச்சுருவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக சம்மரில் வந்து கீரைலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பசங்க சாப்பிட்ற மாதிரி வந்து சிறு கீரையில் வந்து சிக்கனை போட்டு தொக்கு பண்ணுறதுக்கு இது தேவையான ஐட்டம் இவ்வளோ தான். ஒரு கட்டு கீரை, 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் எண்ணெய் காய்ச்ச உடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரேன். சரியா? ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது சிறுகீரையில். மீன்வைல்ஸ் இந்த வீடியோ பண்ணும்போதே நான் சொல்லிட்டு வரேன், கவனமாக கேளுங்க. சரியா? கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடான உடனே வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ப்ரௌன் பண்ணியிருக்கேங்க, வதக்கிக்கங்க. ரொம்ப கடுக்க வேண்டாம், நார்மல் இது இருந்தால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன்னு சால்ட்டு போட்டால் போதும். சரியா? ஏன்னா சீக்கிரமாக வதங்கும் எண்ணெயில். சிறுகீரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டமின்ஸு, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, நல்ல நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற விட்டமின் ஏ, டி, இ, எல்லாம் இருக்குது. செரிமான பிரச்சனைக்கெல்லாம் சிறுகீரை ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அப்டமன் ப்ராப்ளம், லூஸ் மோஷன் ஆகாமல் கட்டி மோஷன் ஆகுதுன்னா இந்த பசங்களுக்கெல்லாம் இந்த வெயில் காலத்தில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு மோஷனே சரியாக போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வாரத்தில் 2 நாள் இந்த சிறுகீரை பண்ணி பொரியல் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் நான்வெஜ் போட்டுச்சு கிரேவி மாதிரியோ பண்ணி கொடுத்தீங்கன்னா, அதிலே சாப்பாடை போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் சாப்பிடுவாங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே கட் பண்ணி இந்த கழுவி சிக்கன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை மிளகாவும் அதிலே போட்டு நல்லா சிக்கனை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வதக்கிடுங்க. ஏன்னா அந்த சிக்கனில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் பூரா தான் ஆன்டிபயோட்டிக் இல்லாத மாதிரி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் கொடுக்கும். நான் அது சிக்கன் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க மீன்வைல்ஸ் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாமல் நல்லா வதக்குங்க. சிக்கனோடில் இருக்கிற அந்த பச்சை வாசனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குனா தான் போகும். மஞ்சத்தூள் மசாலா என்ன போட்டுட்டு தேவையான மசாலா சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலாவே கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா போட்டு சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் சூப்பராக அந்த எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த சிக்கன் ஆஃப் பாயில் நல்லா ஆயிடணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, சிக்கன் எல்லாம் போட்டு அந்த வெங்காயத்துலேயே. சரியா? அது அப்பப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுருங்க. இல்லைனா நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட இருக்க சத்து வந்து ஆவியாக போயிடும். மூடி போட்டு விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவும் கொஞ்சம் குக் ஆகும். இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தக்காளியை போட்டுடுங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அது தம்மில் அப்படியே வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும் சூப்பராக. சரியா? நல்லா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இந்த சிறுகீரை வந்து ரொம்ப நல்லது. காலில் வந்து தண்ணி கோர்த்துக்கிட்டு கால் குண்டாயிடும். எனக்கே வந்து பாப்பா வயிற்றில் இருக்கும்போது அப்படி தான் ஆச்சு. அப்பப்போ வாரத்தில் 2-3 நாள் வந்து சிறுகீரை பொரியலோ இல்லை இந்த மாதிரி நான்வெஜ்ஜோ பண்ணி சாப்பிட்டா அந்த கெட்ட நீர் கோக்குறது எல்லாமே யூரின் வழியாக வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த கீரை, ஒரு கட்டு கீரையை அப்படியே போட்டுருங்க. ஏன்னா அதிலே ஆஃப் பாயில் கொஞ்சம் தக்காளி வந்து அரை வேக்காடாக இருக்கும்போதே நீங்கள் கீரையை போட்டிங்கன்னா அந்த தக்காளியோடு சேர்ந்து இந்த கீரையும் நல்லா வதங்கி ஒரு தொக்கு ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் இப்போவே போட்டு சொன்னேன். நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராக வந்துடும். சரியா? நல்லா கழுவிக்கங்க கீரையை. ஏன்னா கீரையில் வந்து மண் இருக்கும். மண் ஏதாச்சும் இருந்தால் கூட அது கிட்னியில் ஸ்டோன் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு அதனால நல்லா கழுவிக்கணும். 2-3 வாட்டி கீரையை அலசிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? ஒரு 10 நிமிஷத்தில் கீரை போட்டு மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். கீரையும் வெந்துடும், அது கூடயே சேர்த்து சிக்கனும் வெந்துடும். நல்லா அந்த டொமேட்டோ ஃபுல்லாகவே அந்த ஜூஸஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? சூப்பர் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கலரிட்டு இருங்க. மீன்பாயில் கொஞ்சம் மூடி போட்டு விடுங்க. அதில் நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் இதில் ஆட் பண்ணேன், ரொம்ப தண்ணி ஆட் பண்ணலை. ஏன்னா இந்த சிக்கன் கொஞ்சம் வேகிறதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ணேன். ரொம்ப நீங்கள் தண்ணி போட வேண்டாம். சத தண்ணி தனியாக கீரை தனியாக நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது, தொக்கு மாதிரி இருக்காது. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ
கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்தீங்கன்னா கூட இது நீங்கள் பராட்டாவில் சப்பாத்தியில் வெறுமனே நீங்கள் அந்த வெறும் சாதம் இப்போ நான் பண்ணி வெறும் சாதத்தில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக சொல்கிறேன். கீரையே சாப்பிடாத குழந்தைங்களும் கீரை இந்த மாதிரி பண்ணி கொடுமான்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. எப்படியாச்சும் ஒரு வாரத்தில் 2 நாள் 2 வாட்டி வந்து கீரை ஆட் பண்ணி விட்டுருங்க. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கீரை சாப்பிட்றது நல்லது. ஏதாச்சும் ஒரு கீரை கூட நீங்கள் நான்வெஜ் பண்ணி நான்வெஜ்ஜில் சேர்ந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி ரைஸில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. சத்து என்னென்ன சத்து கண் பார்வை வந்து ரொம்ப நல்லது. கீரையில் டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் நல்லா சரியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து மோஷன் சரியாக வராமல் அது கஷ்டப்படுவாங்க இல்லையா, எல்லோ யூரின் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் இது ரொம்பவே பெஸ்ட்டு ரெமெடி. ஸோ சாப்பாட்டு மருந்தே உணவுன்னு நினச்சி சாப்பிடுங்க. அதுக்கு அப்பப்போ நீங்கள் டாக்டர் செலவுக்கு பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி அப்பப்போ உங்கள் லஞ்சில் ஏதாச்சும் ஒன்று ஹெல்த் பெனிஃபிட்ஸு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.